மீன்பிடி தடை காலத்தில் ரூ. 8,000 இருந்த அந்த உதவித்தொகை ரூ. 12,000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தை நம்ம பார்க்கும்போது, எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தை பார்க்கும்போதும் ரெண்டுக்குமே வித்தியாசம். ரெண்டுமே அதிமுக ஆட்சி. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவங்க வந்த நேரத்தில் 8 கோப்புகளில் கையொப்பம் விட்டாங்க. அப்படி கையொப்பம் இடும்போது மீன்பிடி குறைந்த காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை 5,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்கும் போதே என்ன பண்ணாங்க, கையெழுத்து போட்டாங்க. அதே போல 2001 அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த முதல் ஆண்டிலேயே நான் மீனவருக்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையை 8,000 12,000 முதல் வருஷத்திலேயே, அதாவது முதல்ல 10 கோப்புல கையெழுத்து போடும்போது ஒரு கோப்பா இதை போடுவாருன்னு சொன்னா மீனவர்கள் நம்பலாம். ஏன்னா மீனவர்கள் நம்பி 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 ஏமாந்து போயிருக்கிறோம்.